பரிசுத்தமான உன்னதமான நாமத்திற்கு இந்த காலை வேளையில மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் நாம் இந்த வீடியோவின் மூலமாக ஒருவரை ஒருவர் பார்க்க, ஒருவரோடு ஒருவர் ஜெபிக்க, ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ள, விசேஷமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஜெபத்தோடு நாம் இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை ஆரம்பிப்போமாக. மகா பரிசுத்தமும் கிருபையும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்தையும் நம்முடைய மிகுந்த கிருபையால எங்களை நீர் காணவும், இந்த நெருக்கடியான நேரங்களிலே எங்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே ஜெபத்தை கேட்கிறவர் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களையும் திருச்சபை விசுவாச மக்களையும் ஆண்டவரே அருமையான தேவ ஊழியக்காரர்களையும் பட்டணத்தையும் தேசத்தையும் தேவரே நீ நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வீடுகளிலும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. ஜெபத்தோடு இதுல கலந்து கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய வல்லமைகளை காண்பார்களாக. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பும்படியாய் நான் செபிக்கிறேன். தேவனுடைய ஆளுகை வீடுகளுக்குள்ளே கடந்து போவதாக. ஒரு ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம். இன்றைக்கே கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்துவதாக. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க தேவ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு நடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், நம்மை போஷிப்பிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் இந்த வேளை ஆராதனை செய்வோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்று சொல்லி பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை காரித்தாக, வழிவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை காரித்தாக, வழிவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக,
நாளிலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை போல இக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். அவர் துதி எப்பொழுதும், இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நேத்து இல்ல, எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாம என்ன பண்ணணும், அவரை துதிக்கிறதுல நாம் குறைந்து போய் விடக்கூடாது, அதை விட்டு விடக்கூடாது. நமக்கு அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த லாக்டவுன் நேரத்துல நம்ம எப்பொழுதும் அவர் பாதத்தில் அமர்ந்து துதிக்கிறவர்களா மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஓடிய
செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி பாடுவோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் தாமே மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நாள் நம்மை குறைவில்லாமல் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். துன்பத்தின் பாதையில நாம் நடந்து வந்தாலும் நம்மை தூக்கி சுமக்க ஒரு அப்பா, ஒரு தகப்பன் நம்மோடு இருந்திருக்கிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம சுவாசமோடு இருக்கிற நாம், ஜீவனுள்ள நாம் ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் ஆயத்தமாகுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி பாடுவோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாடலாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாடலாம். ஒவ்வொரு நாளும் உணவு முறையும் தந்தை பாதுகாத்து வந்தீரையா.
நாம் உயர்த்துகிற துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவரே உடைய மகிமையினால எங்களை மூடும், உடைய பிரசனத்தினால எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க எங்களோட இருப்பா, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது இந்த உலகத்துல. நம்முடைய கையில காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்முடைய வாயில அவரை துதிக்கிற துதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதனால ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில எங்களுக்கு இந்த பணம் இல்லையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறோமே, இந்த மாசம் எப்படி கடந்து போவோம் அப்படின்னா நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, இது வரைக்கும் இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த 26ஆம் தேதி வரைக்கும் அவருடைய கிருபையினால நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. அதனால எல்லா சூழ்நிலையும் வித்தியாசமா இருக்கலாம், இருளா இருக்கலாம், எத்தனையோ ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரச்சனம் நம்ம இந்த 26ஆம் தேதி வரைக்கும் நடத்தி வந்திருக்குது. அதனால காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை உயர்த்துகிற துதிய ஆண்டவர் நம்முடைய வாயில கொடுத்திருக்கிறாரு. அதனால அவரை நாம உயர்த்தி, அப்பா நீங்க கூட இருந்தா போது ஆண்டவரே, எல்லாம் என்னோட வந்து சேர்ந்து கொள்ளும். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லிருக்கிறது. அப்போ அதே போல எல்லாம் அவருடையது. அவர் நினைச்சா நமக்கு திறந்து கொடுக்க முடியும். ஆண்டவரே நீங்க கூட இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவரே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தேவ சமூகத்திலே நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பாடலை பாடுவோம். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்
வாழ்க்கையிலே நீ ஜீவனானீர் ஆண்டவரே. மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்கினவர்களும் தேவனை துதிக்க முடியாது, ஆனால் ஜீவனுள்ள நாம் தேவனை துதிக்க முடியும். உயிரற்று போய் ஒருவேளை தனிமையிலே இருக்கிறேன், துவண்டு போய் இருக்கிறேன், என்னுடைய ஜீவனே இல்லாத ஒரு நிலைமையில நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி துவண்டு போய் இருக்கிற உனக்கு ஆண்டவர் உன் பக்கத்திலே வந்திருக்கிறார், உன் அருகாமையில வந்திருக்கிறார். உன்னை தேற்றும்படியாய், உன்னை ஆறுதல் படுத்தும்படியாய், நம்மை விசாரிக்கும்படியாய் நமக்கு ஒரு தேவன் உண்டு. மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ அடி கிருபை நம்மை வச்சு விலகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையாய் இருந்தாலோ தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி ஆற்றி நம்முடைய தேவைகளை அன்னிதினம் கொடுத்து வழி நடத்துகிற வல்லமை உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு இணைந்து கொள்ளுவோம், அடிக்கரத்தை பிடித்துக் கொள்ளுவோம். என் அப்பா நீர் ஆண்டவரே, என் அம்மா நீர் ஆண்டவரே, உலகம் எங்களை கைவிடலாம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, எங்களை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க எங்களை கைவிடவே மாட்டீங்க அப்பா. நீங்க எங்களை விட்டு விலகவே மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, எங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் உண்டு, எங்களுக்கு சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பன் உண்டு என்று சொல்லி அவருடைய கர்த்தாவை பாதத்துக்கு நாங்க தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா, நீங்க எங்களை நடத்தி செல்லுங்க. எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நாங்க சொல்லாதபடிக்கு எங்களை சுமந்து செல்ல ஒரு தகப்பன் உண்டு. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய், அவர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களும் பிரியாமல் நம்மை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஆண்டவரை நன்றியோட 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 ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாட்களும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நானும் நேசிக்கிறேன்
நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லி. நாம சொல்லுவோமா, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறேன், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். என்னுடைய நேரங்கள் உம்முடைய பாதத்திலே செலவிடுவேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய காலங்களை உம்முடைய பாதத்திலே செலவிடுவேன். இந்த காரியத்தை ஆண்டவரே யார் மாற்ற முடியும்? இந்த காலகட்டத்தை யார் மாற்ற முடியும்? ஆண்டவரே, உம்மாலே மாத்திரமே முடியும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறேன் தேவனாலே மாத்திரமே ஆண்டவரே. இந்த கடுமையான நாட்களில், இந்த கடுமையான காரியங்களை உம்மால் ஒருவராலே மாற்ற முடியும். நெருக்கத்திலே உண்மை அழைக்கிறோம் அப்பா, என்னுடைய கஷ்டத்திலே உண்மை அழைக்கிறோம், என்னுடைய துயரத்திலே உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். நீர் எங்களை நடத்தி செல்ல போதுமானவராயிருக்கிறீர். உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய இரக்கங்களினால, உங்களுடைய நன்மையினால எங்களை திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையோ கிருபையோ உன்னை தொடரும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நன்மை கிருபை எங்களை தொடரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள நன்மையை நீ கொடுக்கும்படியாய், கிருபையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் வியாதியிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு துணையாளராய் ஆண்டவரே, உதவியாளராய், ஒரு மருத்துவராய் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற போராடுகிற மக்களுக்காக இந்த வேளை நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். தேவன் இரக்கம் செய்யும்படியான், எங்கள் தேசத்திலே அவருடைய இரக்கத்தை ஊற்றும்படியான், எங்கள் பட்டணங்களிலே அவருடைய இரக்கத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை செய்யும், நீர் ஆசீர்வதியும், எங்கள் பட்டணங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஒத்ததாக இன்பத்தை காணும்படியான நாட்களிலே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களால ஒன்றும் முடியாது, ஆனால் உம்மால எல்லாவற்றையும் செய்ய முடியும். சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சபை விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் எல்லாருக்காக நாங்கள் இந்த வேளை ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதியும். பயத்தோடு பக்தியோடு உண்மை ஆராதனை செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துங்களா நாங்கள் காணப்பட, இந்த பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் எப்போதும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாய், உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய் காணப்பட, உண்மையுள்ளவர்களாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய மகா பெரிய தயவுக்காக இந்த காலை வேளை நாம் நன்றி சொல்லுவோமாக. இம்மட்டுமாக ஆண்டவரை பாட ஆராதிக்க இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. உங்களுக்கு அநேகருக்கு அந்த மன சங்கடம் இருக்கிறதை நான் அறிவேன். நாம் தேவாலயத்தில் கூடி வர முடியவில்லை. அதை குறித்த மனவேதனைகளும் உங்களுக்கு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆயினும் கூட தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு பூமியில செய்து வருகிறார். ஆயினும் ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தத்தை பூமியில அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவருக்காக ஒருவர் ஆமென் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோட காத்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் இருதயங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்கள் இருதயங்களை திடப்படுத்துவாராக. நீங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதிருக்கும்படி உங்களை நான் இந்த காலை வேளையிலே உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் கடந்த நாளிலே அடியேனுக்கு கொடுத்த தேவ வார்த்தையை இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னோடு கூட நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபொழுது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே
கெபிகளிலும் முச்ச காடுகளிலும் கண் மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளை இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். இது எங்கள் இருதயத்திற்கு ஆண்டவரை பலனையும் திடனையும் பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போன மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக இருப்பதாக ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. இந்த வார்த்தையில் இருக்கிற தேவ வல்லமை அநேக பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர் தாமே வார்த்தையாகிய தேவன் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆளுகை செய்கிறபடியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சவுல் இஸ்ரவேலிலே ராஜாவாக அவன் முடிசூட்டப்பட்ட பின்பு 1 வருடம் நிறைவு பெற்று அதற்கு பின்பு நடக்கிற சம்பவங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம் அன்பானவர்களே. இந்த சம்பவங்கள் இந்த நாட்களிலே நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை காண்பிப்பதற்கு ஏதுவாய் இருக்கிறதை இந்த வேத வசனத்துல ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். 1 சாமுவேல் 13ஆவது அதிகாரத்திலே சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அவன் முடிசூட்டப்பட்ட பின்பு அந்நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தீருக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்ததினாலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் ஒவ்வொரு பட்டணங்களிலும் தானியங்களை, அதாவது அவர்களுடைய படையை வைத்து ஒவ்வொரு பட்டணத்தையும் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்த பொழுது சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் அவன் ஒரு பெலிஸ்திய தானியத்தை அவன் போய் முறியடித்து பெலிஸ்தியர்களை கொன்று போடுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். அவன் பெலிஸ்தியர்களை கொன்று போட்டதினாலே பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலை பகைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக வருகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தம் செய்யும்படியாக வந்த பொழுது பெலிஸ்தியர் மிகப்பெரிய படையோடு கூட வருகிறார்கள். 4-5 வசனங்களில நாம் வாசிக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் பெரிய படையோடு கூட வருகிறார்கள். 5ஆவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர்கள் 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூட வருகிறார்கள். இதை கண்டபொழுது இஸ்ரவேல் பயந்து போனார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களிடத்தில் எந்த ஆயுதங்களும் கிடையாது. இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவர்களை எதிர்ப்பதற்குரிய எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. மிகுந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் 6ஆவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அந்த படைகளை கண்டு பயந்தார்கள். அதை வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட பொழுது, இக்கட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். மிகுந்த நெருக்கடியான காலம், மிகுந்த துன்பத்துக்கு உள்ளான காலம், இக்கட்டு. மிகுந்த நம்பிக்கையற்ற ஒரு காலம், ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு காலம், இக்கட்டு. ஆங்கிலத்தில் டெஸ்பரேட் சிச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையற்ற நிலைமை. இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு ஒரு இக்கட்டின் காலமாய் இருந்தது. இன்றைக்கு நமக்கும் இது ஒரு இக்கட்டின் காலம். அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு உண்டான நெருக்கத்துல பெலிஸ்தியருக்கு பயந்து போய் கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண் மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொண்டார். அவர்களுடைய சுதந்திரம் அற்று போனது. அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையிலே போனது. மிகுந்த பயத்திற்குள்ளான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனார்கள். அவர்களுடைய அந்த இக்கட்டான ஒரு காலத்தை நாம் வேதாகமத்தில் இன்னைக்கு நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதா? இன்னைக்கும் கூட அன்பானவர்களே, நம்முடைய நாட்கள் கூட ஒரு மிகுந்த இக்கட்டான ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் மக்கள் ஒரு இக்கட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இக்கட்டின் காலம் பூமிக்கு. உலகம் முழுவதும் மக்கள் இன்றைக்கு இக்கட்டை அனுபவிக்கிறார்கள். நம்பிக்கையற்றிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று சொல்லுகிறார்கள்.
100 ஆண்டுகளுக்கு பின்பு உலகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு கொடியதான காலங்கள் இது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே மனிதன் என்னென்னத்தையோ கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிலவிலே போய் கால் வைப்பதற்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கிறார். செவ்வாய் கிரகத்தை போய் அவன் அங்கு தண்ணீர் இருக்கிறதா, மனிதன் வாழ முடியுமா என்று தன்னுடைய அறிவாற்றலிலே கண்டுபிடித்திருக்கிறான். இந்த உலகத்துல மனிதன் எல்லாவற்றையும் தன்னுடைய அறிவாற்றலிலே கண்டுபிடிக்கிறான். ஆனாலும் அன்பானவர்களே, ஒரு கொரோனா என்கிற இந்த வைரஸை அழிப்பதற்கு கூறிய மருந்தை மனிதனாலே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் மனிதனுடைய நிலை. அன்பானவளே, அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசான நாடு, பொருளாதாரத்துல உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். பயந்து கொண்டிருக்கிறார்கள், வீடுகளுக்குள்ளே ஒதுங்கி இருக்கிறார்கள், வெளியே வர முடியவில்லை. உலகத்திலேயே மிக அருமையான பட்டணம் நியூயார்க் பட்டணம். 24 மணி நேரமும் மக்கள் வெளியே பலவிதமான நிகழ்ச்சிகளிலே இருப்பார்கள். பணம் கொளிக்கும் ஒரு நகரம். இன்றைக்கு அமெரிக்காவில நியூயார்க்கிலும் நியூ ஜெர்சி என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில மிகப்பெரிய அழிவுகள் வந்திருக்கிறது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. வீடுகளுக்குள்ளே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே இந்த வைரஸ் நம்மை தொற்றி விடுமோ, எங்கே நாம் அழிந்து போய்விடுமோ. அருமையான தேவ ஜனங்களே, இது உலகத்திற்கு இக்கட்டின் காலம். இந்த இக்கட்டின் காலத்துல தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டும். உலகத்திலே எல்லா நாடுகளிலும் இந்த வைரஸ் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. இது முடிந்து விடாதா என்று நம்முடைய மனம் சொல்லுகிறது. ஆனால் நாளுக்கு நாள் வித்தியாசமான சூழ்நிலைகள். நாளுக்கு நாள் மக்கள் இதன் மூலம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளே பூட்டிக் கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு, பயப்படுகிறார்கள். அருமையான தெய்வ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு நம்பிக்கையின் கர்மலையாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த இக்கட்டின் காலத்தில் தெய்வ ஜனம் நமக்கு கர்த்தர் அரணாய் இருக்கிறார். உலகம் முழுவதும் நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்திற்கு இக்கட்டின் காலம். இது உலகத்திற்கு ஒரு கொடிய காலம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சில வேத வாசனைகளின் மூலமாக சுருக்கமாய் நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். 119வது சங்கீதத்துல 143வது வசனம், 119ஆம் சங்கீதம் 143வது வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது என்று சொல்லுகிறார். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. நாம யாரும் இப்படி ஒரு காலம் வரும்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு நிலை வரும் என்று சொல்லி யாருமே சிந்திக்கவே இல்லை. ஆனால் தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தையை நன்றாய் பாருங்கள், எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். இக்கட்டும் நெருக்கமும் என்னை என்ன செய்ததா பிடித்தது. ஆமென், அல்லேலூயா. மனிதனே நம்பிக்கையற்ற நிலை பிடித்திருக்கிறது. இது எப்ப முடியுமோ தெரியலையே. இதுல இருந்து யார் எங்களை விடுவிப்பாங்க? என் குடும்ப நிலை என்ன ஆகும்? என் பிசினஸ் நிலை என்ன ஆகும்? நான் இன்னும் 1 மாசம் 2 மாசம் சம்பளம் இல்லாம எப்படி வாழுவது? நெருக்கம், இக்கட்டும் நெருக்கமும் நம்மை பிடித்திருக்கிறது. சோர்ந்து போய்விடாதீங்க. தாவீது சொல்லுகிறார், இக்கட்டு நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உங்களுடைய கற்பனைகளின் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோட திருவசனங்களின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பயந்து விட வேண்டாம். இக்கட்டு நெருக்கமும் நம்மை பிடித்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்னே கடந்து போக வல்லவராக இருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 107ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
107 சங்கீதம் 6 வசனத்துல இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்படுகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இது ஆபத்து நேரம், கையில் இருந்த காசெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது, மன வேதனையோடு இருப்பீங்க. ஐயோ, இனி அடுத்தது என்ன செய்யறது தெரியலையே. சொந்து போய்விட வேண்டாம். நம்மை போஷிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆபத்து நேரம். நிறைய பேர் இன்னைக்கு வியாதியை குறித்து நாம பயப்படுகிறோமோ இல்லையோ, பணத்தை குறித்து தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பயம். ஐயோ, பணம் இல்லையே, இன்னும் எத்தனை மாசம் ஆகும் தெரியலையே வேலைக்கு போக, நானும் என் பிள்ளைகளும் எப்படி சாப்பிடுவோம், யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு காசு வச்சிருக்கிறவங்க கூட மற்றவங்களுக்கு நமக்கு வேணும்னு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் மக்கள் செய்ததை பாருங்கள். 107 சங்கீதம் 6 வசனத்துல வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களை அழைத்தவர். போன வாரம் நான் அதைத்தான் சொன்னேன். கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால் அவர் நடத்தி செல்வார். வீண் பயங்கள் நமக்கு வேண்டாம். வீண் பயங்களை விட்டுவிடுங்கள். மேலும் அழகை சொல்லுகிறது, ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். ஆமென். காலை வேளையில தேவாதி தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இரவும் பகலும் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீர்கள். இரவும் பகலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆண்டவர் உங்களை கைவிடுவார்? எப்படி உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கைவிட்டு விடுவார்? காலை வேளையில் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்கள் வீட்டில் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டு போயிடுவாரா? நிச்சயம் போகவே மாட்டார். உங்க வீட்டில் உங்களோட இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க. சில நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மன நெருக்கடி. அது மாத்திரமல்ல, ஒருத்தரோட ஒருத்தர் எதையாவது பேசி வீணான பிரச்சனைகள் வீடுகளுக்குள்ளே. சமாதானத்தை இன்றைக்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்களா? இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, வீட்டுக்குள்ளே இந்த நாட்கள்ல சமாதானத்தோடு இருக்க பிரயாசப்படுங்கள். இது இக்கட்டான காலம். ஒருவர் நேசித்து ஒருவருக்காக ஒரு ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டிய காலம். என்ன செய்வது? இப்படி பிரச்சனைகள் வருகிறது, இப்படி கஷ்டங்கள் வருகிறது, இப்படி நெருக்கடி வருகிறது. நாம் என்ன செய்யணும்? அமைதியாய் தேவனை நோக்கி காத்திருங்க. அமைதியா ஆண்டவர் என்ன செய்யறார்னு பார்த்துட்டே இருங்க. இக்கட்டு காலம் இது. நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், சோர்ந்து போய்விட வேண்டாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. இங்கு நாம் வாசிக்கிறோம் 107 சங்கீதம் 6 வசனத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வீட்டுல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, எங்க வீட்டுக்குள்ள இருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம், நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ரட்சகர் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இது ஒரு எதிர்நீச்சல் போடுகிறது போல ஒரு சூழ்நிலை. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், நாம நினைக்கிறபடி நடக்கிற ஒரு காலம் அல்ல, நமக்கு எதிராகவே எல்லாம் நடக்கிற ஒரு காலம். அப்ப அந்த எதிர் காற்று அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அமைதியாய் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும். எங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தர், எங்களை போஷிக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லுங்க. இந்த கொடிய இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். இந்த 107 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறபடி அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். உங்களை என்னையும் இயேசு இந்த காலை வேளை விடுவிப்பாராக. சந்தோஷமாயிருங்க. வீட்டில் ஒருவரோட ஒருவர் மகிழ்ச்சியாயிருங்க. மகிழ்ச்சியை விட்டு விடாதிருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது. சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் பூமியில் அனுப்பியிருக்கிறார்? நெகேமியாவின் புஸ்தகம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை கேளுங்கள், கண்களில் வேத வார்த்தைகளை பாருங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம்
36, 37 வசனங்களை நாம் பார்க்கும்போது நெகேமியா ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அவர்கள் மிகுந்த நெருக்கடியான இக்கட்டான ஒரு காலத்துல இருந்தார்கள். ஆகவே அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்துல நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். 37 வசனத்துல சொல்லுகிறார் பாருங்கள், அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் எங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள், அந்த வார்த்தை, கடைசி வார்த்தை நல்ல பாருங்க, நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மகா இக்கட்டில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் என்ன பாவங்கள் செய்தேன்? ஆலயம் 3 நாட்களிலே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஜெபத்திற்கு வாருங்கள், ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அநேக நேரம் அசட்டையாக இருந்தோம். கடந்த வாரத்திலே ஒரு சகோதரிகளிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாங்க, ஐயா ஆலயம் எப்பையா திறப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, ஆலயம் திறந்திருக்கும் போதெல்லாம் அநேக நேரம் அதை குறித்து யோசிக்காம விட்டுட்டோம். இப்பதான் ஆலயத்தினுடைய மகிமை தெரிகிறது. 4 வாரமா ஆலயத்துக்கு போகவில்லையே என்கிற கஷ்டம் மிகுந்த துக்கமாக இருக்கிறது என்று இடத்திலே சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் எல்லாம் நமக்கு விசாலமாய் இருந்தது. அன்றைக்கு ஆண்டவரை அநேக நேரம் மறந்து போனோம். வேலை வேலை என்று ஓடினோம். பணம் பணம் என்று பணத்துக்காக ஓடினோம். குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்துக்காக சில நேரம் அசட்டையாய் இருந்தோம். ஆகவேதான் இன்றைக்கு அந்த நெகேமியா சொல்லுகிறதை போல எங்க வருமானம், எங்க வாழ்க்கை எல்லாம் போய்விட்டது, அடிமைகளாய் போய்விட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோமே, மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். ஆலயம் எப்ப திறப்பாங்க? மனு சொல்லுகிறதா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து எங்களை தப்புவித்து சீக்கிரத்துல ஆலயத்துல உண்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேளுங்க. உங்கள் ஜெபங்களில் தேவனிடத்துல கடந்த நாட்களில் நாம் தேவனை தேடாமல் போனதை குறித்து ஆண்டவரிடத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். ஆலயத்தை குறித்து அசட்டையா எண்ணினோம், ஜெபங்களை அசட்டையா எண்ணினோம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகாமல் இருந்தோம், எங்களை மன்னியுங்க ஆண்டவரு, மகா இக்கட்டில் இருக்கிறோம், எங்களை தப்புவியும், மகா துன்பத்தில் இருக்கிற எங்களை தப்புவியும் என்று சொல்லுங்க. மனக்கசந்த தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். எங்கள் பாவங்களை மன்னியும் 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 என்று சொல்லுங்க. ஆலயத்திற்கு நாங்கள் போகாமல் இருந்ததை மன்னியும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் நான் பார்க்கிற ஆண்டவரை இன்றைக்கு நினைக்கிறார்கள். முழு உலகமும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில கடவுளை நினைக்கிறார்கள். ஆப்பிரிக்கா நாடுகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உணவுக்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். சிம்பாப்வே என்கிற ஒரு நாட்டிலே இந்த நாட்களிலே மலேரியா என்கிற கொடிய நோய் வந்திருக்கிறது. இப்பொழுது கொரோனா வைரஸும் அங்கே வந்திருக்கிறது. மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இப்பொழுது பட்டினியினாலே சாகிறார்கள். அநேகர் பட்டினியினாலே சாகிறார்கள். அன்பான தெய்வ ஜனங்களே, ஜனங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த இக்கட்டு எதனால வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், நாங்கள் மனம் திரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், என்னுடைய ஜெப குறைவை மன்னியும், என்னுடைய வேத தியான குறைவை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். நெகேமியா 9:37 சொல்லப்பட்டபடியே சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிப்போமாக. இந்த காலை வேளையில ஜெபங்களை ஏறிடுங்கள். நல்ல வீடுகளில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி நேரத்தை ஜெபத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகள்ல இருக்கும். ஆண்டவருடைய மகிமை உங்கள் வீடுகள்ல இருக்கும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வீடுகளில் செய்வார்.
நீ ஒரு போதும் சரீரத்துல பலவீனத்தோடும் ஒரு போதும் நீங்கள் ஆகாரத்திற்கு குறைவோ நீங்கள் காணுவதே இல்லை என்று நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவ ஜனங்களே, ஜெபம் பண்ணுவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ஏசாயா 33:2 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இவ்வளவு அழகா ஏசாயா சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். ஏசாயா மிக அழகாய் சொல்லுகிறார், இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பாயிருங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உலகத்தில் மக்கள் தான் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருப்பாங்க, பயந்து கொண்டிருப்பாங்க, கலங்கி கொண்டிருப்பாங்க, திகைத்து கொண்டிருப்பார்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த காலையில உங்கள் பாவங்களை குறித்து மனக்கசந்து அழுங்கள். ஆண்டவரை தேடாததை குறித்து கண்ணீரோடு ஒப்புரவாகுங்கள். ஏசாயா 33:2 படி, இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பாயிரும் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறோம், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான காலகட்டத்தில் தேவனை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். பிசாசு இந்த நாட்களிலே ஏதாவது மனக்குறைவை கொண்டு வருவான், வீடுகளுக்குள்ள மன கஷ்டத்தை கொண்டு வருவான், உங்களை செயல்பட முடியாதபடி ஏதாவது மனக்குறைவை கொண்டு வருவான். சோர்ந்து போய்விடாதீர்கள். மறுபடியும் நல்ல நாட்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல 39வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால வரும். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால வரும். நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவரை எப்போதும் துதித்துக் கொண்டிருங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க, அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். தாவீது சொல்லுகிறார், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கிறார். அருமையான வேத வார்த்தை பார்த்தீங்களா? இக்கட்டு காலத்துல அவர் தான் நமக்கு அடைக்கணும். இது இக்கட்டின் காலம், desperate situation. அன்பு தேவ ஜனங்களே, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீங்க நீதிமான், உங்க குடும்பம் நீதிமானுடைய குடும்பம், உங்க சந்ததி நீதிமானுடைய சந்ததி. ரட்சிப்பு கர்த்தரால வரும். இக்கட்டு காலத்துல அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார், உங்கள் வீட்டுக்கு அடைக்கலமாய் இருப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பார். கவலைப்படாதீர்கள். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தரால வரும். ஒன்றுமில்லாத நேரத்திலும் நம்மளை நடத்துவார். நீதிமானாகி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ரட்சிப்பு தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உதவி செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த இக்கட்டின் காலத்துல கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஆண்டவரிடத்துல உங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நிலையிலும் நீரே எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறீர். நம்பிக்கையற்ற நிலையில நீரே எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 71ஆம் சங்கீதத்துல 20வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 71ஆம் சங்கீதம் 20வது வசனத்திலே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக. தாவீது தன் வாழ்க்கையை பற்றி சொல்றார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அழகாய் பேசுகிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. வாழ்க்கை இப்படித்தான். வருஷ துவக்கத்துல நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷ துவக்கத்துல நீங்க சிந்தித்திருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று. வாழ்க்கை என்பது இப்படித்தான். எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது.
ஆனால் நாம் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 71:20 அநேக இக்கட்டு, 1-2 இல்லை, வாழ்க்கையில தாவீது எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார், எவ்வளவு இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த தோல்விகள், அந்த பிரச்சனைகளை நாம் சமாளிக்கும் போது அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது. அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த, ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பிப்பீர். எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்றாரு பாருங்க. திரும்பவும் நமக்கு நல்ல நாட்கள் வரப்போகிறது. ஆமென். மகிழ்ச்சியாயிருங்க. இன்னைக்கு இருந்த இந்த கஷ்டங்கள் மாறி போகும். இது ஒருவேளை 2-3 மாதங்கள் இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க இந்த வருஷம் ஃபுல்லா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலருடைய வார்த்தைகள் உங்களை சோர்ந்து போக செய்யும். ஸ்கூல்லாம் திறக்க மாட்டாங்க, பரீட்சை இருக்காது, வேலை இருக்காது, சம்பளம் வராது, இந்த வருஷம் முழுவதும் இப்படிதான் ஒண்ணு இல்லாம போயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, கர்த்தர் இருக்கிறார். வேதம் அழகை சொல்லுகிறதை பாருங்க. திரும்பவும் என்னை அவர் உயிர்ப்பிப்பார். திரும்பவும் நல்ல நாட்கள் வரும். நமக்கு நன்மை கொடுக்கிறவர் ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அன்புக்குரியவர்களே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பிப்பேன், திரும்பவும் உயிர்ப்பிப்பேன். திரும்பவும் நல்ல நாட்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே வரும். திரும்பவும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். திரும்பவும் நீங்கள் வேலைக்கு போகிற நாட்கள் வரும். சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதுங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க, கடவுள் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து பாருங்க. திரும்பவும் நல்ல நாட்களை நீங்கள் காண போகிறேன். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 4 மாதம் கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். மீதியான நாட்கள் அவர் நம்மை நடத்துவார். சில நேரங்கள் நினைத்திருக்கலாம், நல்ல நாட்கள் வந்திருக்கலாம், பிறந்த நாட்கள் கொண்டாட முடியாமல் போயிருக்கலாம், திருமண நாட்கள் கொண்டாட முடியாமல் போயிருக்கலாம், பிள்ளைகளுக்கு வந்த நல்ல நாட்கள் ஒருவேளை குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாட முடியாமல் போயிருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். மறுபடியும் நல்ல நாட்கள் வரும். இந்த நாட்களை மறுபடியும் நாம் நினைவு கூறக்கூடிய நாட்கள் வரும். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பீர். தாவீதை போல சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த மாதம் முழுவதும் நடத்தினத வருகிற நாட்களை நம்மை நடத்துவார். நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் நமக்கு வருகிறது. ஒரு நாள் கூட நீங்க அடுக்கும்போது நினைக்கிறதுல நாளைக்கு சூரியன் வருமா அப்படின்னு. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், காலையில சூரியன் வரும், பொழுது விடியும். அதே போலதான் திரும்பவும் நல்ல நாட்கள் வரும். நம்பிக்கையோட இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். பிசாசு மனிதர்கள் மூலமாக சோர்ந்து போகிற வார்த்தைகளை பேசுவார். அவநம்பிக்கையை உங்களுக்குள்ளே உண்டாக்குவான். இந்த காலை வேளை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திரும்பவும் நல்ல நாட்களை தெய்வம் நமக்கு தருவாராக. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆமென். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளை உங்கள் இருதயத்தின் ஆழத்துல நான் வைக்கிறேன். இக்கட்டிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிப்பார். ஆமென். நல்ல வாயில் இந்த 3 வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆண்டவரே எங்களை விடுவியும் என்று சொல்லுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை விடுவிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் யாரும் உண்டு? நன்மை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார். இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 141ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல நீதிமான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க,
நிறைய ஊழியக்காரர்களோட நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருவரும் பல விதங்களில் சோர்ந்து போயிருக்கிறார்கள். சோர்ந்து போனா நீங்க ஊழியக்காரர் இடத்துல பேசுவாங்க, பாஸ்டர் என்ன செய்யறது? நான் அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் அவர்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிறேன். இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறார், நீதிமான்கள் ஊழியக்காரர்கள் அவர்களுக்காக நான் என்ன செய்வேன்? அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்காக மட்டும் அல்ல, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இந்த நாளில் அநேக நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்கள். மாத வருமானம் சம்பளத்தை எதிர்பார்த்திருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்கார வீடுகளில் ஆகாரம் இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஒண்ணுமில்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. வட இந்தியாவில் எத்தனையோ மிஷனரிகள் வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எல்லாம் கர்த்தர் போஷிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னிடத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள் அன்போடு, எத்தனையோ நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் அன்போடு கேட்டார்கள், ஐயா நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நாங்க என்ன செய்ய வேண்டும்? போன் பண்ணி, உங்களுக்கு நாங்க தானே உதவி செய்யணும், நீங்க எங்களுக்கு உதவி செய்யறீங்களே. அன்போடு கேட்ட எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் யாரையாக எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதையே தான் நான் அநேக ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவதுண்டு. விசுவாசிகளாகிய நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். காலை வேளையில அவர்கள் இக்கட்டிலே இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் சாப்பிடுவது போல எல்லாருக்கும் நீர் ஆகாரத்தை கொடும் என்று சொல்லுங்க. நான் சாப்பிடுவது போல எல்லாரும் சந்தோஷமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. இந்த காலை வேளையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளில் கூட 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நான் வாசித்தோமே, இஸ்ரவேல் மக்கள் கொடிய இக்கட்டிலே இருந்தார்கள். மலைகளிலும் கெபிகளிலும் போய் அவர்கள் ஒளிந்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் வீடுகளில கொரோனா வைரஸ்க்காக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கமும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள், வெளியே வராதிருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய அன்றைக்கு இருந்ததை போலதான் இன்றைக்கு நம்முடைய நாட்களும். இப்படி ஒரு காலம் வரும் என்று நாம் யாரும் சிந்தித்திருக்க மாட்டோம். ஆனாலும் கூட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தர் ஆரம்பம். நம்ம இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கும் அந்த இக்கட்டிலிருந்து யோனத்தான் எழும்பி பெலிஸ்தியர்களை முறியடித்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். பெலிஸ்தியர்களை முறியடித்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தார். சூழ்நிலைகள் மாறின. இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதே சூழ்நிலைகள் மாறப்போகிறது. நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை விசுவாசியுங்க. இந்த மாதம் நடத்தினவர் வரும் நாட்கள்ல நம்ம நடத்துவார். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. உங்களுடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆகவே இந்த நல்ல காலை வேளைக்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இக்கட்டின் காலம். இந்த இக்கட்டிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த காலை வேளை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடுகளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல மகிழ்ச்சியாயிருங்க. நல்ல வேதத்தை உட்கார்ந்து படியுங்கள். புது புது பாடல்களை கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல வேத வசனங்களை கற்றுக் கொடுங்க. ஒரு ஜெப ஆவி உங்கள் மேல் இறங்கும்படி கேளுங்கள். நேரங்களை பயனுள்ள விதத்திலே செலவு செய்யுங்கள். இந்த நாட்களை போல இனி ஒரு நாட்கள் நமக்கு வராது. ஆகவே இது கடவுள் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் ஓய்வு கொடுத்திருக்கிற நாட்கள். இந்த ஓய்வு நாட்களிலே நாம் கர்த்தரை தேடுவோம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்போம், தேவனுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றுவோம். இக்கட்டின் காலம் சீக்கிரத்திலே மாறும் என்பார்களே. இந்த இக்கட்டிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து ஒரு பலனுள்ள, பயனுள்ள, கனியுள்ள ஒரு நாட்களை தேவன் நமக்கு தருவார் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
ஆகவே இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை கேட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையின் தயவு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீர்தாமே உமது மக்களோடு கூட இருந்து அவர்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தர் எங்களை விடுவிப்பார், இந்த இக்கட்டிலிருந்து எங்களை தப்புவிப்பார், மறுபடியும் திரும்பவும் நல்ல நாட்களை நாங்கள் காணப்போகிறோம் என்கிற அந்த எண்ணங்களை உமது பிள்ளைகளுக்குள்ளே தார். சத்துருவும் சூழ்நிலையும் மக்களை விடாய்த்து போக செய்யாதபடி காத்துக்கொள்ளும். அவமான வார்த்தைகளை கேட்காதபடி விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்க கிருபை தார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இருந்து பேசுவீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளை நம்பிக்கை இழந்த மக்கள், நெருக்கத்தில் இருக்கிற மக்கள், சரீர பலவீனங்கள் இருக்கிற மக்கள், வருமானம் இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு என் தேவன் பல பரலோகத்தின் ஆண்டவரே ஆமை வாசல்களை திறந்து உடைய பிள்ளைகளை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் குடும்பங்களை போஷிக்கிறார்கள், திருச்சபைகளை போஷிக்கிறார்கள். ஆண்டவரே, அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ரட்சிப்பை தேவரீர் அனுப்புகிறார்கள். இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழிந்து போகும்படி கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு வீடுகளையும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதாக. ஒவ்வொரு வீடுகளையும் இயேசுவின் ரத்தத்தால் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகள், திருச்சபைகள், மக்கள், பட்டணம், தேசம் எல்லாவற்றும் ரத்த கொட்டைகள் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல், பாதுகாப்பும், பராமரிப்பும், நன்மைகளும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.